மக்கள் தொகை தமிழ்நாட்டுல கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? அப்புறம் எப்படி இன்னைக்கு எம்பி சீட் குறையும்? குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் தொகை எவ்வளவு சொல்லுங்க? 26ல கூடி இருக்குன்றாரு. எவ்வளவு கூடி இருக்கு சார்? அதான் சொல்ல வரேன். நீங்க அனுமதிக்கணும். நீங்க பேசும்போது நீங்க குடிக்கல. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். நீங்க எவ்வளவு கூடி இருக்குன்னு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். எவ்வளவுன்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு தொகை எவ்வளவு? நீங்க கொஞ்சம் அமைதிப்படுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க 2026ல கூடி இருக்குன்றாரு சார். நான் கூடி இருக்குன்னு சொல்லல. என்ன சொன்னனே புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நீங்க தாங்க இப்ப 2011 தான் டேட்டா இருக்கு. பேசுங்க. 2026 எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றாங்க அவங்க. எவ்வளவு? 2026ல எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றாங்க. நீங்க பாருங்க ரிப்போர்ட் படிங்க. புரிஞ்சு பேசுங்க. ரிப்போர்ட் படிங்க. ரிப்போர்ட் படிங்க. பார்த்து பேசிட்டீங்க. படிச்சு சொல்லுங்க. நீங்க மொத்த படிச்ச மேதாவி படிச்சு சொல்லுங்க. எவ்வளவு? ஒரு நிமிஷம் எவ்வளவு சொல்லுங்க. என்னன்னா நமக்கு வந்து இன்னைக்கு எந்த இடத்துலயும் ஒரு காமன் சென்ஸ்ல பார்த்தா கூட எந்த தொகுதியும் குறையாது. இன்னைக்கு முதல்வர் கேட்கறது நியாயமானது. அதான் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு எந்த இடத்துலயும் ஒரு தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம் அடிப்படை என்னைக்கும் குறையக்கூடாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதுல உள்துறை அமைச்சர் சொல்றாரா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்க தகவல் பேசாதீங்க. பொய் இல்ல. நீங்க எவ்வளவு? 26 மக்கள் தொகை தான் இன்னும் எடுக்கவே இல்லையே. அப்ப எப்படி பேச முடியும் நீங்க? அததான் கார்னிகி ரிப்போர்ட்ல சொல்லி இருக்காங்க. நான் சொல்றேன். அந்த ரிப்போர்ட் எவ்வளவு என்ன எடுத்து பாருங்க. நான் ஒரு கான்ஃபரன்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க. நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க அத தான இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. கார்னிகி ரிப்போர்ட் அத தான சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. அத தான் சொல்லிட்டு இருக்கேன். கார்னிகி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து 25 வருஷமா தள்ளி போட்டுருக்கீங்க. இது வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும். ஏற்கனவே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் சரியான விகிதாச்சாரத்தில் வந்து அவங்க எடுக்கலன்ட்டு. ஆனா இதுக்கு வந்து அவங்க சொல்யூஷனும் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல சொல்யூஷன் கொடுக்கணும், இதை வந்து நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா போலாம். அவங்க சினாரியோ பிளானிங் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு நாங்க இதைத்தான் பண்ண போறோம்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த அறிக்கையும் கிடையாது. அப்ப இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? 82வது அமெண்ட்மென்ட். சார் இருங்க சார். 82வது அமெண்ட்மென்ட் என்ன சொல்லுது? 2026க்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் டீலிமிட்டேஷன் நடத்தணுங்கிறது. அப்ப இந்த 2026க்கு அப்புறம் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதை எடுக்காம நம்ம அதுதான் ஆரம்ப புள்ளி. அப்ப இந்த 2026ல இது காலாவதி ஆன உடனே எம்பி சீட்லாம் மாறாது. தொகை கணக்கெடுப்பு பிறகுதான் நடக்கும்ன்றீங்க. ஆமா, ஆரம்ப புள்ளி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது இவங்க 2031 எடுத்தாங்கன்னா அது வரைக்கும் இதே தான் 543 தான் கண்டினியூ ஆகும். அப்போ இது நம்ம அடிப்படையா மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்ப இந்த 2026 முடிச்ச உடனே 2021 ஜனவரி மாசமே எல்லாம் டீலிமிட்டேஷன் ஆயிடாது. 2026க்கு அப்புறம் அவங்க பாப்புலேஷன் எடுப்பாங்க. பாப்புலேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அனுப்பிப்பாங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. தேர்தல் கமிஷனர் இந்தியாவில் இருப்பாரு. ஸ்டேட் கமிஷனர் இருப்பாரு. அது இல்லாம 3 எம்பி, ஒவ்வொரு மாநிலத்திலையும் 5 எம்பி இருப்பாங்க, 5 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த டீலிமிட்டேஷன்ல பண்றது. அப்போ முதல்ல பாப்புலேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறதே உங்களுக்கு வந்து வரும். அப்போ இன்னைக்கு அவங்க வந்து சொல்றது என்னன்னா, அவங்க ஒரு 2 சினாரியோ கொடுக்குறாங்க. இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வச்சுட்டு, அதாவது சீட்டை அப்படியே வச்சுக்கிட்டு 543ங்கிறத வச்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சா என்ன கணக்கு, இல்ல 848 சீட்டு, அப்ப அந்த 848 சீட்டுல கணக்கு பிரிச்சா என்ன கணக்கு, அதுதான் முதல்வர் அவர்களும் சொல்றாங்க. 848 அடிப்படையில் போடும்போது இவங்க அந்த கார்னிகி ரிப்போர்ட்ல சொல்றது 49 சீட்டு கிடைக்கும். அப்ப நமக்கு 12 சீட்டு குறையுங்கிறது தான் முதல்வருடைய குற்றச்சாட்டு. அப்போ இது வந்து ஒரு கார்னிகி ரிப்போர்ட்டினுடைய ஒரு டாக்குமெண்ட். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்னுடைய டாக்குமெண்ட் இல்ல. இருந்தாலும் நமக்கு எங்கேயோ ஒரு ரிப்போர்ட் வரும்போது நம்மளுடைய அச்சத்தையும் பயத்தையும் கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. நான் திருப்பி அதை தான் சொல்றேன். ஆனா இந்த ரிப்போர்ட் வந்தது 2019 மார்ச் மாசம் 14ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது 22ஆம் தேதி மார்ச் மாசம் 2025. அப்ப 6 வருஷம் கழிச்சு இந்த ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம இந்த அளவுக்கு வந்து இதுல அரசியலும் இருக்குதுங்கிறதா என்னுடைய பார்வை. அடுத்தது இன்னைக்கு ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஆர்டிகல் பிரகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா 170 பிரகாரம் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்துக்கும் 500 எம்எல்ஏக்கு மேல இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது உத்தரப்பிரதேசல ஏற்கனவே 403 எம்எல்ஏக்கள். இப்ப இவங்க கொண்டு வர கணக்கு பார்த்தோம்னாக்கா எந்த அடிப்படையில் கொண்டு வந்தாங்களோ அது 500 தாண்டும். அப்போ உத்தரப்பிரதேச 2ஆ உடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இன்னும் யதார்த்தமா பார்க்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் நம்ம தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களுக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தலைவலி. சாதாரண விஷயம் இல்லை இது. அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் வந்து சரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான டீலிமிட்டேஷன்.
யாருக்கும் குறையவும் கூடாது, யாருக்கும் தேவையில்லாம ஏறவும் கூடாது. அப்ப அந்த நியாயம்ங்கிற அந்த முதல்வர் சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை இன்னைக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதல் மேல விவாதம் பண்ணோம்னா மக்களுக்கு வந்து தெளிவான கருத்து போகும். பேசுவோம், பிரேக் போயிட்டு